Hi, hello, and once again, welcome, vanakkam, and welcome back to Game of Thrones, brought to you by Equitas Bank, our banking partner, மற்றும் பீம் நம்மளோட பேமெண்ட்ஸ் பார்ட்னர். ஈக்விட்டாஸ் பேங்க் உங்களுக்கே தெரியும், அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 6.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்களோட பணத்தை நீங்கள் வச்சிங்கன்னா, அப்படி உங்களுக்கு வேற யாராவது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே வந்து பணத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பீம் சேஃப் பேமெண்ட்ஸ் ஆப், நம்ம பீம் சேஃப் பேமெண்ட் ஆப்ல நான் வந்து ஃபேஸ் ஐடி பேமெண்ட்ஸ் நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபேஸ் ஐடிலேயே தரக்கும், அதுலேயே நீங்க பீம் பேமெண்ட்ஸ் ஆப்பை சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம், செக்யூராகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட், ஹைலி செக்யூர், ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட். ஃபேஸ் ஐடியோ ஃபிங்கர் பிரிண்டோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 5,000 வரைக்கும் இன்ஸ்டன்டாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த பாரத் ஆப் உங்களோட பேமெண்ட்டை துண்டா நீங்க ஈஸியா பட்டு போயினே இருக்கலாம். ஆயிடுச்சு. பீம் சொல்லியாச்சு, ஈக்விட்டா சொல்லியாச்சு, கேம் ஆஃப் த்ரோன்ஸோட முடிவுக்கு வந்தாச்சு. ரிப்போர்ட் கார்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி சஸ்திகா வந்திருக்காங்க. ஜிடி தோத்ததுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சஸ்திகா. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் பிஃபோர் வி கெட் இன்டு தி ஷோ. இரு த்ரூ தி சீசன் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஜிடி கஷ்டம், டீம் சுமாரு அப்படின்னு. பட் இதை நான் சொல்லியே ஆகணும். ஜிடி டீம் அவ்வளவு அழகு, அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடி. சீரியஸா சொல்றேன். அதாவது அந்த டீம்ல ஓட்டை இல்ல, குழி குழியா பொத்தலா இருக்கு. மிடில் ஆர்டர்ல மேலேந்து கீழ் வரைக்கும் ஓட்டை தான். 3 பேட்டர், சரியான போலிங் அட்டாக். அதை நான் ஒத்துக்கிறேன். அதை வச்சுன்னு என்னது 2.5 ஓகே, நான் அந்த மாதிரி பட்லர் சொல்ல மாட்டேன் என்னைக்குமே. பட் அந்த பேட்டர், அந்த போலிங் அட்டாக் வச்சு ஆஷிஷ் நேரா சூப்பரா டீமை நிறுத்திருக்காரு. ஐ ரியலி ஹோப் 5 வருஷத்துல 4 பிளே ஆஃப், 3 ஃபைனல் சாமானியப்பட்ட விஷயம் இல்ல. ரூல் ஜிடி அவுட் இன் யுவர் ஓன் பெரில். எனக்கு அதுதான் இந்த வருஷம் எனக்கான ஒரு லேர்னிங். எப்பவுமே யூ லேர்ன் சம்திங். நான் வெளியில இருந்து ஐபிஎல் பார்த்திருக்கேன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஐ லேர்ன்ட் இட். எனக்கு என்ன தெரியுமா தோணுது சஸ்திகா, 2008ல 2015 வரைக்கும் எல்லா தடவையும் நிறைய தடவை சொல்லுவாங்க சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாது, சுமாரான டீம்னு. எனக்கு என்னவோ அன்றைய சிஎஸ்கே தான் இன்றைய ஜிடியோன்னு தோணுது. டெம்ப்ளேட்டும் சிமிலரா இருக்கு. எப்படியாவது ஒரு 2 மிடில் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் தேத்திட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் தேர் ஹையர் சீலிங் இஸ் வெரி வெரி ஹை. என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே ஸ்கேரியா இருக்கு. பட் ஈசலா இல்ல பிரதிசலா நம்தே அப்படிங்கிற மாதிரி அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் ஆடி இருக்காங்க. ஐ லீவ் இட் ஓவர் டு. Yes. First of all, Anna, thank you, because when you said about GT, that's what even I felt. Throughout the season, எல்லாருமே அவங்கள வந்து rule out பண்ணியிருந்தாங்க. Today, they must keep their head high and walk, because being runners up, especially against a team like RCB, I'm really happy. To be honest, I'm very, very happy. I'm not even sad. I'm like, இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. வந்து I mean, till the 17.2 over. நம்ம உடிகல்வா? Exactly. அதனால I am really happy, guys. So எனக்கு எந்த இதுவுமே இல்ல. But coming to you, P-Dog, the OG RCB fan in you, நீங்க தான் நிறைய சொல்லணும். What a phenomenal team, especially on a big final like this. அதாவது ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் மேல டிபெண்டன்சி இல்ல. எல்லாருமே அவங்க ரோல ரொம்ப ரொம்ப அழகா கலெக்டிவா வந்து ப்ளே பண்ணாங்க. இன்ஃபேக்ட் their bowlers hunted in a pack. ஹேசல்வுட் வந்து கில்ல எடுத்ததா இருக்கட்டும், புவி சாய எடுத்ததா இருக்கட்டும், உங்களோட புவி குட்டி வந்து சாய எடுத்ததா இருக்கட்டும், அண்ட் ரசிக் அண்ட் குருனால் எக்ஸலண்ட் ஸ்பெல்ல வந்து போல் பண்ணாங்க. அண்ட் ஈவன் இன் த சேஸ், ஐ திங்க் கோலி, வெங்கி, எவ்ரிபடி ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், டுகெதர் ஆஸ் அ டீம் தே ஷோட் வாட் அ சாம்பியன் ஆஃப் அ டீம் தே ஆர். தமிழ் சினிமா மாதிரி பேசுற மாதிரி நம்ம ரஜினி, கமல் அப்படிங்கிற மாதிரி வெங்கி, விராட் கோலி அந்த மாதிரி ரிலாக்ஸ்டா பேசிட்ட. ஒரே ஒரு விஷயம், நம்ம 2 பேருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது ப்ரிவியூ பண்ணும்போது ஆர்சிபி டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு ஆரம்பிச்சேன். நீ அப்ப என்ன சொன்ன? கஷ்டம், அவங்களுக்கு ஹோல்ஸ் இருக்குன்னு. ஆனா ஒண்ணு திருப்பி நான் சொல்றேன், எனக்கு இருந்தது ஒரே மனுஷன் மேலதான் நம்பிக்கை, ஆண்டி ஃப்ளவர். நம்ம இதை பத்தி டிஸ்கஸும் பண்ணோம். ஐசா லகடி அந்த ஆளு, ஐசா லகடி. சீரியஸா சொல்றேன், இன்னைக்கு டிராஃபி தூக்குனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. வெங்கடேஷ் ஐயரை எடுத்த அந்த ஆக்ஷன்ல அவனோட டீமை, அதாவது இப்ப ஸ்கூலுக்குலாம் நம்ம போவோம்ல சஸ்திகா, மண்டேனா வெள்ளை யூனிஃபார்ம், டியூஸ்டேனா ஒரு யூனிஃபார்ம், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டேனா ஒரு யூனிஃபார்ம், ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு யூனிஃபார்ம், ஷூ மாத்தும். அந்த மாதிரி அந்த 4 ரகமா டீமை பிரிச்சிருக்கான். டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது சால்ட் சுயா சர்மாவோட ஆரம்பிச்சான். அப்புறம் என்ன பண்ணானா, சால்ட்டுக்கு அடிபட்டிருக்கு, நீ போய் உப்பு ஒத்தடம் கொடுத்து எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி யூகே காமிச்சு பெத்தலை வச்சு ஆரம்பிச்சான். பெத்தல் சுயா சர்மா. சரி, ஸ்பின்னருக்கு போனியாவில் சுயாஷ், நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்றியா, நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன் உனக்கு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு
சால்ட்டையும் ஊருக்கு அமிச்சிட்டு பெத்தலையும் வெளில தள்ளிட்டு வெங்கி நீங்க வாங்க கொஞ்சம் வெங்கி கம் கியர் அப்படின்னு கூப்பிட்டு வெங்கி ஆட வச்சு வெங்கிய ஓபன் பண்ண வச்சு எஸ்ஆர்ஹெச் கேம்ல எதுக்கு 20 பாயிண்ட் வாங்கிட்டு 18 போறோம்னு அவனை ஓபன் பண்ண வச்சு தரம்சாலாலே அகமதாபாத்துக்கும் எனக்கு ஜேக்கப் டஃபி தேவைப்படலான்னு சொல்லி ஜேக்கப் டஃபிய டோர்னமெண்ட்ல முதல்லயே ஆட வச்சு பின்னாடி கொண்டு வந்து ஸ்பின்னருக்கு வேலை இல்லாத ஒரு டோர்னமெண்ட்ல ரிஸ்ட் ஸ்பின்னர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது ரிஸ்ட் ஸ்பின்னர் கூட தேவையில்ல சார், ஒரே ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் புத்திசாலித்தனமா பயங்கரமா போடுற ஒரு ஆள் இருந்தா போறோம் அப்படின்னு டீம் வச்சு ஜெயிச்சதுக்கு என்கிட்ட தொப்பி இல்ல. ஐ டேக் மை ஹேட் அவுட் டு ஆண்டி ஃபிளார். யுவர் தாட்ஸ் ஸ்பீட் அப். ವೆಂಕಿ ಇಲ್ಲಾರಿ ಅವರು ಬೆಂಕಿ கரெக்டா எழுಬೇಕು ಬೆಂಕಿ ರೀ ಬೆಂಕಿ. அது எப்படின்னா அவர் டஃபி இல்ல, இந்த கண்டிஷன்ஸ்ல டஃபி, அவர் போலிங் டஃபி. இத கரெக்டா சொல்லணும்னா சொல்லட்டுமா? ஏய் இப்படி பண்ணாதடா, பாடட்டமான்னு கேட்டுடுறா நீ. இனிமே பாடிடு. இசை மழையில் நனைய தயாரா பாடிடு. இது ஐபிஎல் மேட்ச் கணோ டரட்டா, கிங் கோலி பேட்டிங் கணோ டரட்டா, இது ஆர்சிபி ஏறா கணோ டரட்டா, இது ஆண்டி ஃபிளவர் ஏறா கணோ டரட்டா, பட்டிதார் கேப்டன் கணோ டரட்டா, நெக்ஸ்ட் சலா நம்தே கணோ டரட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் எங்க ஜெயிச்சாங்கன்னா, நான் வந்து அதை தான் சொல்லுவேன், நீங்க ஒத்துப்பீங்களா எனக்கு தெரியாது. ஆக்ஷன்ல 50% கிலோஸ் அவங்க வந்துட்டு மிக்சர் திங்காம என்ன அழகா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்களேன், இவர் இல்லைன்னா அவரு, அவரு இல்லைன்னா இவரு, இவர் இல்லைன்னா அவரு அப்படின்னு கரெக்டா வந்து பின் பாயிண்ட். அவங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர்ன்றவரு லாஸ்ட் இயர் அவங்களுக்கு இருந்த பேலன்ஸ் தேவையே இல்லை. அவங்க எப்படி யோசிச்சு எடுத்தாங்கன்னா, அதை எப்படி காம்பன்சேட் உங்களுக்கு பண்ணணும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடணும்னா யாரை எடுக்க முடியும்? ஏன்னா சிங்கப்பூர் சித்தப்பா வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். அவங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் எப்படி பாக்குறாங்க, யோ எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணாத, இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் ஃபினிஷர், இஃப் நீடட் கேன் போல் அண்ட் ஓவர் ஆர் டூ, அவரு டீம்ல இருப்பாரு. ஸோ அந்த 2 பேரையும் நான் தொடமாட்டேன். இன்னொன்னு ஹேசல்வுட். ஸோ எனக்கு எப்படி நான் ஒருவேளை டஃபியை நான் கொண்டு வரணும்னா யாரை கை வைக்கணும்னா சால்ட். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் த ஹீரோயிக்ஸ் வாட் சால்ட் ஹஸ் டன். நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையா நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த ஆர்சிபி திங்க் டேங்க்ல இருந்தேன்னா அந்த கோச்சை நான் ப்ரெஷர் பண்ணிருப்பேன், சால்ட்டை கொஞ்சம் ஆடுப்பா, கேம் சேஞ்சிங் பிளேயரு, வச்சு பொழந்துருவாரு, பிக் கேம்ஸ் எல்லாம் ஆடுவாரு, எக்ஸ்பீரியன்ஸ்டு, நீ சால்ட் ஆடு. ரசிக்ஸ் எல்லாம் நல்லா போடுறாரு, புவிக்குட்டி நல்லா போடுறாரு, ஹேசல்வுட் நல்லா போடுறாரு, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போறோம்னு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் அதைத்தான் சொல்லியிருப்பேன், ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, the mileage what they are going to get with one more seamer in a pitch like this Duffy. சார் மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம பேசுவோம். நான் போய் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இன்னும் பீடாக் சால்ட் வரமாட்டான்னு தோணுது. தரம்சாலாக்கும் அகமதாபாத்துக்கும் ஸ்பின்னர் தேவையில்ல, எனக்கு டஃபி வேணுங்கிறதுனால தான் இந்த காம்பினேஷனே ட்ரை பண்ணியிருக்கான். வேற லெவல் பிஸ்தாடா இந்த ஆண்டி ஃபிளவர்னு. அவன் பிஸ்தா தான் எல்லா சைடும் அசம்பிள் பண்ணி வைக்கிறான். ஃபிங்கர் ஸ்பின்னர், டிஃபென்சிவ் ஸ்பின்னர், ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர், டாலா ஃபாஸ்ட் பவுலர், நட்டையா ஒருத்தன், குட்டையா ஒருத்தன், ஸ்விங்குக்கு ஒருத்தன், கிராஸ் சீமுக்கு ஒருத்தன், மிடில் ஆர்டர்ல ஆட ஒருத்தன், ஃபினிஷர் ஒருத்தன், நட்டையா ஒரு ஃபினிஷர், குட்டையா ஒரு ஃபினிஷர், கீப்பர் ஒரு ஹிட்டர், ஸ்பின் ஹிட்டர் எல்லாம் வச்சிருக்கான். அவன் வேற லெவல்ல டீம் அசம்பிள் பண்றான். அவனோட ஹிஸ்டரியை பார்த்தாலே நீ டீம் அசம்பிள் பண்ணிடலாம். அதாவது ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன், இப்ப ஜிடி வந்துட்டு 14 கேம்ஸ் இன் இது பிளஸ் 3 இன் பிளே ஆஃப்ஸ் 17 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஆஷ் அண்ட் சஸ்திகா 4 இன்னிங்ஸ்ல தான் both Shubman Gill and Sai Sudarshan have been dismissed inside power play. அதுல 3 தடவை தொடர்ந்து 3 தடவை இவங்க 2 பேரோட ஸ்க்ரூவை கட்டினது எந்த டீம் தெரியுமா? ஈசலானு கப்பு நமதே. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரே ஒரு மேட்ச் அவங்க ஃபெயில் ஆனாங்க அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இன் அகமதாபாத், வேர் தே வர் ஷட் அவுட் ஃபார் 100. ஃபர்ஸ்ட் மேட்ச் 205 அடிச்சாங்க பெங்களூர்ல, 205 ஈஸியா சேஸ் பண்ணாங்க, அது வேற விஷயம். 2 பேருமே நல்லா ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேரை உடைக்க முடியாத ஒரு பாறையா இருந்த ஒரு பேரை 3 தடவை இவங்க உடைச்சிருக்காங்கன்னா அவங்க strategically they were better than any other team in the competition. அதாவது சஸ்திகா கிட்ட போறதுக்கு முன்னாடி இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லவா?
போலர்லாம் எங்கடா? போலர்லாம் எங்க? 3 அப்படின்னு வாட்டி யாரோ தான் கேட்ட இந்த மாதிரி பேட்டிங் இரு. இந்த பேட்டிங் லைனப்ப 3 வாட்டி தான் இந்த டோர்னமெண்ட்லயே நிறுத்தியிருக்கு. அதுவும் ஒரே டீம் நிறுத்தியிருக்குன்னா, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சஸ்திகா? நோ ம். ஆஃபென்ஸ் டு சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். அவங்களோட கேம்ல செட் டெம்ப்ளேட் இருக்கு. இன்னைக்கு நான் கமெண்ட்ரில இருந்தேன். ஹிந்தில நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. சாய் சுதர்ஷனுக்கு அவனுக்கு அந்த வாங்கின்னு போயிடும்னு பயம் புவனேஸ்வர் குமாருக்கு. ஸ்டெப் அவுட் ம். பண்ணி ஒரு பால உள்ளுக்குள்ள சொருகிட்டா இப்படி. விட்டான் ம். பால, ஸ்விங் ஆன பால. அடுத்த பாலு நேரா ஸ்டம்ப்ல போட்டான். பேட் முன்னாடி போய் கையில இருந்து போயிடுச்சு. கவனிச்சியான்னு தெரியல. பார்த்தேன். உடனே ஐயோயோ! பிதிரி போய் ஸ்டெப் அவுட் பண்ணான். ஒரு பவுன்சர். ஒரு பவுன்சர். அடுத்த பாலு நம்மால இதே மாதிரி மார்க்கோ யான்சனுக்கு நடந்திருக்கு இந்த சீசன். கிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் சேம் பால் போட்டான். சாய் பீட்டன் லெங்த்ல இருந்து சீம் ஆயிடுச்சு. அடுத்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி டிஃபென்ஸ் ஆடினான். அடுத்த பால் பக்கில் மேல இங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு 6 வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தான். இது புவனேஸ்வர் குமார் பவுன்சரை இங்க போட்டான். இழுத்த உடனே மேல போயிடுச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, பேசிக்ஸ் ஆஃப் போலிங் அகாடமில இருந்து என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, அந்த 3 குச்சி இருக்குப்பா, அந்த 3 குச்சியை பார்த்து போடு. நீ 3 குச்சியை பார்த்து போட்டதுக்கு அப்புறமா தான் 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் ஒயிட் லைன் கால்ல போடுறது இவ்வளவையும் கத்துப்ப. இந்த டோர்னமெண்ட்லயே இட் இஸ் சேட் டு சே அண்ட் சி, இவங்க காமிச்ச அளவுக்கு அக்யூரசி எந்த டீமாலையும் காட்ட முடியல. ஜாஃப்ரா ஆர்ச்சர் அதாவது ராமன் எனக்கு சொல்லுவாரு போலிங் போடும்போது சீசன் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, லைட்டா போட்டு கட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன மிஸ்டர் எங்க போடுற அப்படின்னுவாரு. கொஞ்சம் மேல போட்டு கவர் டிரைவ் கொடுத்துட்டேன்னா, ஃபர்ஸ்ட் பால் எங்க எவனாவது போடுவானா, நீ எல்லாம் போலரா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு யாரும் போலிங்க்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறது இல்ல சஸ்திகா. ஆர்ச்சர் போட்டாரு, உதாரணத்துக்கு உனக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால் சாய் சுதர்ஷனுக்கு எங்க போட்டாரு? 215 ரன் டிஃபெண்ட் பண்ற அவன் இறங்கி ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க போறது இல்ல, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிக்க போறது இல்ல, கட்டுக்கு குடுத்து 6 போச்சு சிவிக்குன்னு. தேங்காய் சீவர மாதிரி சிவி விட்டு 6. அதே பால் ராமன் அம்பையரா இருந்து போட்டுருந்தானா, டே ஆர்ச்சர் என்னடா எங்கடா போடுற அப்படின்னு கேட்டிருப்பார். I am telling you this because bowling has been very subpar this season from a lot of teams. இன்னைக்கு ஆர்சிபி எந்த அளவுக்கு நெயில் பண்ணான்னா, டஃபி சாய் சுதர்ஷனுக்கு கொடுத்தான் ஒரு பர்த்டே கிஃப்ட், கால் மேல ஒரு 4 பிரஷர்ல. ஆனா விடாம எங்க வச்சிருந்தான் பாத்தியா ஆர்சிபி? அங்க ஒரு குபேர மூலை, இந்த இடத்துல அக்னி மூலை. ஸ்ட்ரெயிட்ல ஃபீல்டரே கிடையாது. சொல்றான் இங்க ரன்னே கிடையாது, முடிஞ்சா அடிங்கிறான். பிளான் பண்றதெல்லாம் ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கு பாடி ஆஃப் ஒர்க் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரசிக் சலாம் நிறைய ஓவர்ஸ் போட்டு பல வருஷமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல தொங்க வந்திருக்காங்க. அதனாலதான் முடியுது. ஐ ரியலி என்கரேஜ் bowlers to do a lot of repetitions. அப்பதான் எக்ஸிகியூஷன் நல்லா ஆகும். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் ஒன்னு சொன்னீங்க. உங்களுக்காக அந்த குறும்படம் இப்ப போடல அப்படின்னா, நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் போடணும்னு நினைச்சேன். ஆனா 13வது நிமிஷம் வரைக்கும் நீங்க 2 பேரும் பேசுறது சரி கேப்போம் அப்படின்னு கேட்டுட்டேன். பட் இப்போ அந்த குறும்படத்தை வந்து மக்களுக்கு நான் காமிச்சிடுறேன். But I do believe RCB have it in them to defend the title. But எனக்கு என்னவோ I just feel என்னோட கான்ஃபிடன்ஸ் ஃபார் RCB எங்க இருந்து வருதுன்னா, with Andy Flower's ability to always get the job done. அதாவது கெட்டிங் த ஜாப் டன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாங்க இந்தியன் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம், இல்ல ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷனல் சினாரியோல இருக்கோம்னா, ஒரு பெரிய சிஇஓ எல்லாம் கூட அவங்க டீம் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கெட் த ஜாப் டன் அப்படின்னா. இட் இஸ் அபவுட் கெட்டிங் த ஜாப் டன். அண்ட் ஆண்டி ஃபிளவரோட கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் ரெக்கார்ட் இஸ் ஜஸ்ட் phenomenal. 19 years. It's going to be 19 years of journey in coaching for Andy Flower. 2007ல இங்கிலாண்டோட அசிஸ்டன்ட் கோச்சா ஜாயின் பண்ணாரு. and it has been a tremendous ride for him. What is that the both of you adore in this person? அதாவது நான் தான் சொல்றேன், ஒன்னு the first and foremost thing as a coach is to win the trust of a player. someone like வெங்கடேஷ் ஐயர் 7 கோடி கொடுத்து எடுத்த உடனே துள்ளி குதிச்சுன்னு வந்திருப்பாரு. ஆர்சிபி டிபெண்டிங் சாம்பியன்ஸ், வாவ் இதை நான் ஆரஞ்சு கேப் வாங்கணும், எல்லா மேட்ச் ஆடுவேன், 8-9 மேட்ச் அப்படியே இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரேலியா வச்சுன்னு பாவம் டக் அவுட்ல உட்காந்துருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இம்பாக்ட் சப்பா நம்பர் 9ல இறக்குனாங்க. That is what has made his entry in this IPL and been part of winning team with KKR. Okay, அப்படிங்கும் போது
நீங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்த உடனே டெலிவர் பண்றான்னா the மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஹஸ் டு பி அந்த டாப் நாச். ஒரு சில பிளேயர்லாம் என்ன பண்ணுவான், நான் நிறைய பார்த்திருக்கேன், உட்காத்தி வச்சீங்கன்னா ஆஸ் ஒரு பிளேயர் பிளேயர் ஹேட்ஸ் டு வார்ம் த பெஞ்ச். சஸ்திகா, என்ன வேணாலும் நீங்க வந்துட்டு ரீசன் சொல்லலாம், போயிட்டு காம்பினேஷன் அது இது நீ ஆடுவ அப்படின்னு தட்டி கொடுத்தாலும் அந்த நெகட்டிவிட்டி அப்படியே வந்து அழுத்தி போய் அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்தீங்கனாலும் the performance is not guaranteed. டஃபி வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு டோர்னமெண்ட். the first match what he played the massive impact, bowled 4 overs straight away, picked up wickets and was impact up. He told the media it's the best T20 game he has played, and he never played after a period of time. Again he comes back and he performs. One Andy Flower, why is he stand out na, is very strong in basics as a coach, technical, tactical strategy, and the fourth important thing is man management. இத டிக் பண்ற 4 ஃபேக்டரி டிக் பண்றவன் மட்டும்தான் ஒரு நல்ல கோச்சா இருக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கமாண்டிங் யுவர் கேப்டன் டு டூ. நீ ஹெட் கோச்னா நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் கேப்டன்ட்ட. கேப்டன் எல்லாத்தையும் பண்ணா நீங்க உட்காந்து அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும்னா வேலைக்கு ஆகாது. யூ ஷுட் டிரைவ் த கேப்டன். Patidar was a young captain last year. Who expected RCB to win last year? Who expected? No one, not many. I'm telling you, they had a good side. ஆண்டி ஃபிளவர் பத்தி சொல்லும் போது இதை நான் சொல்லியே ஆகணும். அவன் டைட்டில்ஸ் 7 மேஜர் டைட்டில்ஸ், இதோட சேர்த்து 8 டைட்டில்ஸ் இன் T20. அபுதாபி T10ல வின்னு, பாகிஸ்தான் சூப்பர் லீக் வின்னு, ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்கு 100ல வின்னு, அப்புறம் IL T20ல கல்ஃப் ஜெயின்ஸோட வின்னு. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். இப்ப RCBயோட அடுத்த டைட்டில் வின்னு, PSL முல்தான் சுல்தான்ஸ் வின்னு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2022ல ஓகே ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்கு ஆண்டி ஃபிளார் வந்து T20 கிரிக்கெட் விளையாடினதே இல்லை. ஓகே, லெட்ஸ் அக்ரி தட். ஹவு கேன் அ கோச் செட் குட் T20 டீம்ஸ் வித்வுட் ஹேவிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ்? அப்பனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அந்த ஆள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா கிரிக்கெட் பாக்குறான்னு அர்த்தம். அண்ட் ரெண்டாவது நல்லா பர்சீவ் பண்றான்னு அர்த்தம். பர்சீவ் பண்ணிட்டு கூட நல்ல டீமை செட் பண்ணி டேட்டா ட்ரிவனா போறான்னு அர்த்தம். டேட்டா ட்ரிவன், ஃபார்மேட், டெம்ப்ளேட். இப்ப ஜிடிக்கு டெம்ப்ளேட்டுங்கிறோம், RCBயோட டெம்ப்ளேட் என்ன சொல்லவா? அதான் ஆண்டி ஃபிளாரோட டெம்ப்ளேட். நான் உனக்கு சிம்பிளா சொல்றேன். ட்ரெண்ட் ராக்கெட்ஸோட டீம் ஜோ ரூட் இருக்கான், ரஷீத் கான் இருக்கான். கேப்டன் யார் தெரியுமா அந்த டீமுக்கு? லூயிஸ் கிரெகரி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு யார் கேப்டன்? ஓகே, அவனோட பேட்டிங் அசம்பிளி சொல்றேன். அலெக்ஸ் ஹேல்ஸ், டேவிட் மலான். ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கா மாதிரி இருக்கா? டேவிட் மலான் ஆடுவாரு, அலெக்ஸ் ஹேல்ஸ் ஆல்சோ. ஆல்ட் விராட் கோலி. ஒருத்தர் ஆட ஒருத்தர் தூக்க. வெங்கடேஷ் ஐயர் தூக்குனாரு, விராட் கோலி ஆடினாரு. நம்பர் 3ல வேணும்னா உங்களுக்கு அந்த கடத்தை நிறுத்துறதுக்கு ஜோ ரூட். 10ஆவதுக்கு பேக்கப்ல காலின் முன்ரோ, ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் இயன் காக்பெயின். காலின் மன்ரோ ஓவர்சீஸ் சப் வெளில இருக்காரு, இங்க ஓவர்சீஸ் ஜேக்கப் பெத்தல். இயன் காக்பெயின் மாதிரி இங்க யார் வெளில உட்காந்துருக்காங்க? வெங்கடேஷ் ஐயர் தான் கொஞ்ச நாள் வெளில உட்காந்தாரு. தேவ்தத் படிக்கல் போன வருஷம் வெளில உட்காந்தாரு. விக்கெட் கீப்பர் டாம் மோரிஸ், டாம் கோலார் கேட்மோர், ஹூ கேன் ஆல்சோ பேட். இங்க உனக்கு விக்கெட் கீப்பர் யாரு? ஜிதேஷ் சர்மா, ஹூ கேன் கிவ் தடி. ஆல்ரவுண்டர்ஸ் லூயிஸ் கிரெகரி, இங்க யாரு? ரொமாரியோ ஷெப்பர்ட். சமித் பட்டேல், இங்க யாரு? குருணால் பாண்டியா, ஹூ கேன் போல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் டிஃபென்சிவ்லி அண்ட் ஆல்சோ பேட், கிவ் யூ பேட்டிங். டேனியல் சாம்ஸ், இங்க யார் உனக்கு அந்த ரோல் கொடுக்கறது? டேனியல் சாம்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர், இங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் முடிஞ்சிச்சு. மங்கேஷ் யாதவ் லோக்கலா எடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்டீவன் மலேனி எக்ஸ்பீரியன்ஸ்டு லோக்கல், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு லோக்கல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தேவ்தத் படிக்கல். மேத்யூ கார்ட்டர், சமித் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம், ஒருவேளை நீங்க நியூ பால்ல ரைட் ஆர்ம் ஸ்பின் பண்ணோம்னா மேத்யூ கார்ட்டர். அந்த ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னுக்கு தேவைப்பட்டு தான் போன தடவை எனக்கும் ஒரு பிட்ட லைட்டா போட்டு பார்த்தாரு, கிடைக்குமான்னு. கிடைக்கல. இதை தவிர ஒரு ரஷீத் கான் வச்சிருந்தாரு, சுயாஷ் சர்மா, சாம் குக், கேன் ஸ்விங் த பால், புவனேஸ்வர் குமார். லூ குட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும், மங்கேஷ் யாதவ் விட்டு வெளியே உட்காந்து வச்சிருக்காங்க. மார்ஷன் டெலங்கா ஹைட்டு பேஸ், ஜாஷ் ஹேசல்வுட். பேக்கப் உனக்கு வந்து ஜேக்கப் டஃபி. லே டீம்ல ராக்கெட் சயின்ஸ் இல்லலே, மேல இருந்து கீழே வரைக்கும் டெம்ப்ளேட், எல்லா பேஸும் கவர் பண்றது. டீம் ஒருத்தர் 2 பேரு, ஃபார்மேட்டு, அதான் வந்து நான் வந்து மார்க்கெட்டிங்கா மாத்துறேன். டெம்ப்ளேட் டீமுக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன ஆள் வேணுமோ அந்த இடத்துல அச்சு வேற ஆணி வேறு பெசகாம நான் வைப்பேன். லக்னோ உடனே ஒருத்தன் கேட்டுதான், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல why did he get the job not done அப்படின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் இயர் குவாலிஃபை ஆனாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் குவாலிஃபை ஆனாங்க, ஜெயிக்கிற மாதிரி தான் விளையாடினாங்க. தே பிளேட் லைக் சாம்பியன்ஸ். முடியல. நிறைய இடத்துல நான் சொல்றேன் சஸ்திகா, ஒரு கோச் நல்லா இருந்தாலும் சரி, கேப்டன் நல்லா இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இல்லாம மேனேஜ்மெண்ட், தம்பி கொத்து சாவியை புடி அப்படின்னு கொடுத்தாதான் வேலை நடக்கும். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் நான் ஆடி இருக்கேன் நாட்டிங்ஹாம்க்கு.
அந்த சிஇஓ கொத்து சாவியை கொடுப்பான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோபாபாட் கையில கொத்து சாவியை கொடுத்தான். ஆண்டி ஃபிளார் கிட்ட கொடுத்துட்டு மறந்துட்டாரு ஒரு சாவி எங்க இருக்குன்னு. இனிமேதான் போய் கண்டுபிடிக்கணும். நத்திங் மோர் டு ஆட். Yes, but yes, RCB வந்து they have joined the Chennai Super Kings and the Mumbai Indians as the only third team to defend the IPL title. அவங்க போக்க பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி பிரதிசாலா கப் நம்தே அப்படின்றவாங்க போல இருக்கு. Will they be the first team to do it, thrice in a row? P-Dog, your thoughts on it? இப்போ உங்களுக்கு அடுத்த ஐபிஎல்ல அன்லஸ் அதர்வைஸ் இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா அது இது ட்ரேடு இந்த மாதிரி பிளேயர் வந்தால் ஒழிய அடுத்த ஆக்ஷன்ல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் there is a rising star from Australia coming. It's Oliver Peak. He's going to captain Australia in all formats in 5 years. Extraordinary talent. Can he just deliver an IPL winning performance for a team? தெரியாது. பட் நீங்க வந்து தேர்ட் இயர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க வந்து ரீட்டைன் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? தெரியாது. எந்த டீமுமே ஸ்ட்ரென்தன் ஆகவே முடியாது. ஆட் சொன்னார் பாருங்க, பாலமா ஒரு சில டீம்ஸுக்கு எல்லாம் ஓட்ட இருக்கு. ஜிடி 2.5, ராஜஸ்தான் ராயல்ஸ் 2.5. இந்த 2.5 அப்படியே இருக்கும் அடுத்த வருஷம். இந்த 2.5 மேலேயே நீங்க கொண்டு வர முடியாது. அப்படிங்கும் போது ஆர்சிபிக்கு ஹோல்ஸே கிடையாது. அங்க வந்து கொழையடி சண்டை நடக்குது பிளேயிங் டூர்ல உள்ள வர்றதுக்கு. ஒரே ஹோல் இருக்கு. 2-3 பேருக்கு இன்ஜுரி ஆனாலே ஒழிய தடுக்க முடியாது. இல்ல 3 டைட்டில் வரிசையா ஜெயிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு இதுல போய் நின்னாதான் உண்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட நல்ல பேஸ் இருக்கு சஸ்திகா. நான் சொல்றேன், அவங்க கிட்ட நல்ல பேஸ் இருக்கு, டெவலப் பண்ணலாம், அந்த பிளேயர்ஸும் இம்ப்ரூவ் ஆவாங்க. சன்ரைசர்ஸ் கிட்டயும் இருக்கு. போலிங்கை டாப் அப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பட் தட் இஸ் ஃபார் another day. இன்ஃபேக்ட் ஆண்டி ஃபிளார் எல்எஸ்டிக்கு சொன்னேன்ல, அந்த டைம் எல்எஸ்டி 9 wins 18 points தேர்ட்ல குவாலிஃபை ஆனாங்க. அந்த வருஷம் தான் நாங்க ஃபைனல் போனோம்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அந்த வருஷம் 18 points, ஐ திங்க் நாங்க 22 பாயிண்ட் எடுத்தோம்னு நினைக்கிறேன் சார் டாப் 2ல போறதுக்கு. அவன் எடுத்து they ran into a rampaging ரஜத் பாட்டிதார். 100 அதை பார்த்து தான் என்னவோ அங்க போய் கேப்டன் அவன் ஆக்கிடலாம் நீங்க கிளம்பி வந்துட்டாரோ என்னவோ தெரியல. எல்எஸ்டி கிட்ட நல்ல டீம் இருந்தது, நல்ல கோச் இருந்தது. கை நழுவி பழம் நழுவி பால்ல விழ, கை நழுவி கிளாஸ் விட்டு வெளில வந்துருச்சு. பட் எஸ் சொன்னார் இல்ல, இப்போ அவர் வந்து ஒவ்வொரு டீம்லயும் அவர் ஒர்க் பண்ற கேப்டன் பாருங்க, பெரிய ஸ்டார் ஸ்டார்டட் கேப்டனாவே இருக்க மாட்டார். இந்த பிஎஸ்எல் முல்தான் சுல்தான்ஸுக்கு யார் தெரியுமா கேப்டன்? ஷான் மசூத். அவரை 4 பேர் யோசிப்பாங்க T20ல ஆடுறதுக்கு. இஸ் a glorious பிளேயர். ஆனா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எல்லா லூயிஸ் கிரெகரி, ஷான் மசூத், ரஜாத் பட்டிதார் அந்த மாதிரி ஒரு கேப்டனை வச்சு he guides the captain from the front as a coach. சாரி பிடாக், சாரி. இது நீ சொன்னதுக்கு ஷான் மசூத் சொன்னோன்னே ஞாபகம் வந்தது. ரஜாத் பட்டிதார், லூயிஸ் கிரெகரி சாமானியப்பட்ட ஆள் கிடையாது, புத்திசாலி. நிறைய இடத்துல நீ பார்த்தனா கேப்டன்ஸ் எப்படி தெரியுமா செலக்ட் பண்ணுவாங்க? என் டீம்லயே பெரிய செலிபிரிட்டி, என் டீம்லயே பெரிய ஆள் இவர் தான், இவரை கேப்டன் ஆக்கிடு. டீம்லயே ஷார்பஸ்ட் யாரு, நம்மளோட டிஸ்கஷன் வச்சு பர்சனலா எடுத்துக்காதது யாரு அப்படின்னு பார்த்துட்டு கேப்டன் செலக்ட் பண்றாரு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஷான் மசூத் வெரி ஸ்மார்ட் மேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லிடுறேன். அவர் எப்படி அப்படின்னா, அவர் வந்து கேப்டன் என்ன சொல்றாரு, I will give you freedom to work, but there are certain practices you should do. Strategy meeting in length. Okay, most important thing என்னென்னலாம் most important things to conquer on the venue, அந்த டீமோட எக்ஸ் ஃபேக்டர் என்ன, ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன, அதை எப்படி அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்றத நீ வந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் நீ கேட்டுட்டு you are coming up with a better idea, that is okay. ஒரு சில கேப்டன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பிலீஃபே பண்ண மாட்டாங்க. நிறைய கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடத்துல பயங்கர சேலஞ்சஸ்லாம் இருக்கும். பெருசா மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். அந்த ஒரு வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் 2019ல ஒர்க் வித் ஹிம், ரியலி என்ஜாய்ட். இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க எப்படின்னு ஒவ்வொரு இதையும் பாப்பாரு அவரு. ஒரு சில கேப்டன் என்னன்னா, ஏய் திஸ் இஸ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் டூ இம்பார்ட்டன்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அவர் எப்படின்னா அந்த கேப்டனை கைக்குள்ள போட்டுட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு இன்க்ளைனேஷன் அந்த கேப்டனுக்கு கொண்டு வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் அவரு கொடுத்துட்டு இஸ் கோயிங் டு எலிவேட் த கேப்டன். கோலி மாதிரி ஒரு வெள்ளை யானைங்க கோலி பட்டிதார கேப்டன் ஆக்கிட்டு எப்படி வந்து அவரை எலிவேட் பண்ணி, இப்ப பாருங்களேன், நிறைய கோலி மாதிரி ஒரு ஆளு எப்பயாவது தேவைப்பட்டா வந்து ஏதாவது சொல்லுவாரு ஒழிய நச நச நசன்னு no one is crowding ரஜத் பட்டிதார் to give their feedbacks or advices.
இதே பிராக்டிஸ் எங்க ஒர்க் பண்ணாலும் இஸ் ஃபாலோவிங் த சேம் திங். அந்த T10 லீக்ல ஒரு 5 வருஷமா நான் பார்த்திருக்கேன் அவருக்கு அகேன்ஸ்டா. 5 வருஷமா நான் பார்த்திருக்கேன். இன்னொன்னு சொல்றேன், 5 வருஷம் கஷ்டப்பட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு. இந்த வருஷம் தான் ஜெயிச்சாங்க. ஆனா சாதிச்சு காட்டினாரு அவரு. எங்க போனாலும் அவரு ஜெயிச்சு காட்டிருக்காரு. அதுல எதுவுமே இது கிடையாது. என்னன்னா இந்த கேப்டனோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அந்த T10 லீக்ல பாத்தீங்கன்னா பொலார்டு, சால்ட், சிங்கப்பூர் சித்தப்பா செம்ம டீம் ராமான் பவலை போட்டாரு கேப்டனா. ஸோ அவரோட இது என்னன்னா that's the way he keeps a strong relationship with the captain who's not really a blockbuster player in image. ஆட் சொன்னது ரொம்ப கரெக்ட். நான் திருப்பியும் சொல்றேன், அடுத்த வருஷம் நீங்க ஆர்சிபி அடிக்கணும்னா எனி டீம் ஹஸ் காட் தேர் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ். எனி டீம் கேன் பீட் ஆர்சிபி. ஆண்டி ஃபிளவரா அடிக்கிற ஒரு மூலக்காரன் அந்த 10 டீம்ல ஒருத்தனா இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் சலானோ நமதே. தப்பு நம்தே. ஓகே, சூப்பரா வந்து சொல்லிட்டீங்க. நவ் கமிங் டு தி டீம், தி என்டையர் டீம், ஆர்சிபி டீம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எவ்ரி கேம் தே ஒன், தே ஹேட் a different player of the match. That means every other guy stepped up whenever it was needed. இன்னைக்கு கேம் பொறுத்த வரைக்கும் எக்விட்டாஸ் பேங்கபிள் பிளேயர் அப்படின்னா யாரு சொல்வீங்க ஆஷ்னா? பேங்கபிள் பிளேயர் சி விராட் கோலி சொல்லனால அப்செட் ஆவாங்க. ஆனா நான் சொல்ல போறது புவனேஸ்வர் ஃபர்ஸ்ட் ஓவர். அதாவது ஆர்சிபி வந்து 2 மேட்சா பாக்குறேன். அதாவது எப்படின்னா இந்த கோயில் வாசல சரி விடு முதல்ல திருஷ்டி கழிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டமால்னு ஒரு ரத்த காவை வாங்குற மாதிரி இந்த ஜேக்கப் டஃபிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து அழறதுனால தாங்கவே முடியல. தரம்சாலாலையும் பண்ணாங்க, சாய் சுதர்ஷனையும் சுப்மன் கில்லையும் சும்மா நோண்டி எடுக்கிறான், பேத்து எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பேத்தா சாங்குங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு போலிங் போடுறான். அவனை விட்டு டஃபியை வச்சு ஆரம்பிச்சு டஃபி ஒரு 13 நம்பர் வீடு உனக்கு 13ல வச்சா நொட்டுன்னு வச்ச மாதிரி 13 ரன் கொடுத்தான். கேம்ல முன்னாடி போயிட்டாங்க குஜராத். நீ என்ன திறமை ஆகும், நீ ஃபர்ஸ்ட் ஓவரோட ரன் கொடுத்து 2 பவுண்டரி போச்சுன்னா அது போய் பவுண்டரி போர்ட்ல அடிச்சு பால் ஸ்விங்கா இருந்து நின்னுடும். புவனேஸ்வர் குமார் ஒரு ஸ்விங் பவுலர், அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கல. சரி விடு, திரும்பி வந்தான் 5 ரன். எவ்வளோ? 5 ரன். பிக்சட் டெபாசிட்ல ஈக்விட்டாஸ் பேங்க் 6.5% தான் வாங்குறாங்க. இவன் 5 ரன்ஸ் தான் இன்னைக்கு. 6.5 கூட கிடையாது, 5 கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் வந்தான். யார்? நம்ம ஆளு. இந்த டோர்னமெண்ட்ல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 4 அடிச்சான் கில்லு. லெங்க்த்ல இருந்து லைன் கொஞ்சம் மாத்தி லைட்டா ஃபுல்லா வச்சாரு டாப் எட்ஜ். அடுத்த ஓவர் அவன் வந்தான் சாய் சுதர்ஷன் ஒரு பந்தாடும் அந்த ஓவர்ல. நிஜமா சொல்றேன், ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்த அந்த ஓவர் சாய் சுதர்ஷன் வர்சஸ் புவனேஸ்வர் குமார். 13 ரன்ல இருந்து கேமை திருப்பி கொண்டு வந்தான். ஹேசல்வுட்டுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 ரன் ஓவரை போட்டு பிரஷரை பில்ட் பண்ணா சாய் சுதர்ஷன். சுப்மன் கில் நல்லா ரன் அடிச்சிருக்கான். ஆனா சாய் சுதர்ஷன் ஸ்டேபிளா ஆடி எண்டில் ஆக்சலரேட் பண்றதுனால தான் சுப்மனால அந்த மாதிரி பவர் பிளேல ஆட முடியுது. எங்க நீ சாயை தூக்கினியோ அந்த இடத்தோட பேஸ் அசைஞ்சு போச்சு. My Equitas Bank bankable player of the match is Bhuvneshwar Kumar. Pida, உங்களோட bankable player. I'm going with குருதி புனல். ஏன்னா 6 overs 45 for 2 அப்படிங்கிறது என்னோட லாஜிக் படி 6 overs 45 for 1 இருக்கணும். ஓகே, இங்க 190 என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஸ்கோர். அதுல சந்தேகமே. இந்த பிட்ச் ஒரு மாதிரி டாக்கியா இருந்தது. 45 for 2 is not bad. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து 4 ஓவர்ல 23 ரன், ஒரு விக்கெட்டை எடுக்கலைனாலும் பரவாயில்ல. லாஸ்ட் நெயில் இன் த காஃபின் இஸ் ஜாஸ் பட்லர். லாஸ்ட் நெயில் இன் த காஃபின். நான் சொன்ன 2 எடுத்துட்டாச்சு. 2 பல்ல புடுங்கிட்ட. வாட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் நீ வாட்டர் தான் குடிக்கணும். அப்ப வந்து பட்லர் வராரு அப்படின்னா செஃப் பட்லரா நீ, நான் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வர்றத பார்த்து அப்படியே வெளியில போயிட்டு கம்ப்ளீட்டா அவரை புதவுள்ள தந்தாங்க பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எஸ் ஐ அக்ரி வித் தட். ஃபர்ஸ்ட் பஞ்ச் டெலிவர் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். என்னோட ஈக்விட்டாஸ் பிளேயர் ஆஃப் தி டே குருதி புனல் பாண்டியா. ஓகே, சோ 2 பேரும் உங்களோட ஈக்விட்டாஸ் பேங்கபிள் பிளேயரை வந்து சொல்லிட்டீங்க. Now I am going to ask another question. ஓகேவா? பீம் ஸ்மார்ட் பிளே ஆஃப் தி டேனா என்னன்னு சொல்லுவீங்க? ஆஃப் கோர்ஸ் எஸ், நீங்க 2 பேரும் சொன்னது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த இடத்துல திங்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதர் தென் திஸ் பேங்கபிள் பிளேயரா இல்லாம ஒரு ஸ்மார்ட் பிளே ஆர்சிபி டீம் பண்ணுச்சு அப்படின்னா என்ன சொல்வீங்க ஆஷ்னா? என்னோட பீம் ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே வந்து ஆர்சிபியோட அப்ரோச் இன்சைட் த பவர் பிளே. 150 சில்லரை தான் அடிக்கணும். ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த மாதிரி ஆடி இருக்கேன். மும்பையோட ஒரு ஃபைனல் கல்கட்டால ஆடணும் 2013-15 ஞாபகம் இல்ல. ஒரு 148 தான். இனிஷியலா 80 அவுட் ஆயிடுவாரு. அப்புறம் வேற யாரோ கட் அடிச்சு அவுட் ஆயிடுவாங்க. ஏதோ சம்திங் ஆகும். கேம்லயே வர முடியாது. 148 தூரக்கத்துல தோத்துருவோம். ஏன்னா பிரஷர் கேம்ல விக்கெட் விட்ட ஸ்டார்ட் பெருசா பவர் பிளேல வரல, நடு ஓவர்ஸ்ல கொஞ்சம் சோக் போட்டாங்கன்னா கேம் உள்ளே வர முடியாது. வாய்ப்பே கொடுக்கலையே. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து எக்கு பிரசன்னா லாங்குவேஜ்ல கல்ட்டு 3 ஓவருக்கு 40. வெங்கடேஷ் ராஸ்பிங் ஃபிளிக் வேற விட்டான். ரபாடாவா ராஸ்பிங் ஃபிளிக்ல தான் 6 வேற.
இப்படி நவுந்து அடிக்க இன்ஃபேக்ட் ரபாடா வேற எங்கிட்டோ நவுந்து போய் ஒரு பேடில் ஆட பார்த்தா அதெல்லாம் லக்கு தான். கடார் முடார்னு ஒரு ஸ்வைட்னா ஆனா அது என்ன நடக்கும் தெரியுமா? சிராஜ் ரபாடா நல்லா போட்டு அந்த பவர் பிளேல 60 ரன் கொடுத்தாங்க. 60க்கு மேலேயே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு விக்கெட் வேணும். இவங்க நாங்க பேக் ஃபுட் எடுக்க மாட்டோமாமா அடிக்க தான் போறோம்னு வச்சு செஞ்சுட்டாங்க. டோட்டலி அந்த அப்ரோச் வாஸ் மை பீம் பேமெண்ட்ஸ் ஸ்மார்ட் பிளேஸ். ஸ்மார்ட் பிளேஸ் வெரி நைஸ். பிடாக் உங்களோட ஸ்மார்ட் நானும் அதான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல டிஎஸ்பி சாரு நான் கஷ்டப்பட்டு கீழே இருந்து கான்ஸ்டபிளா ஹெட் கான்ஸ்டபிளா இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரா வந்து டிஎஸ்பியா வந்திருக்கேன்னு கொஞ்சம் லைட்டா ஆட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஓவரும் ஃபோர்த் ஓவரும் 2 ஓவர்ல 37 ரன்னு ககிஷோ ரபாதாவை ககி ஷோ அப்படின்னு சொல்லுவேன், ககி நோ ஷோ ஆக்குனாரு விராட் கோலி. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடாம இருந்திருந்தாருன்னா இன்னொன்னு சொல்றேன், ஒரு 40 for 2 விராட் கோலி அவுட் ஆயிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது GT were never in the game, honestly speaking, because of this 2 overs rampage from Virat Kohli against Kagiso Rabada, 2 overs 37. I also completely agree with that. The first 4 overs, 62 runs on the board, killed the momentum, for GT. That's smart play of the day. All right, okay, நம்ம வந்து இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பட் can we please have a word of mention for DK, especially his influence on the batters? இன்னைக்கு வந்து every time மைக் எடுத்துட்டு போய் ஒரு பேட்டர் கிட்ட கேட்டப்போவும் they kept reminding us of what an influence DK had on them. Just a word about him, Ashna. தினேஷ் வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்ட்ராபர்சனல் ஸ்கில்ஸ் அஸ்திகா. அவன் வந்து he will make sure and ensure that everybody is getting good amount of volume. நிறைய அவங்களோட கான்வர்சேஷன் வைக்கிறது, அவங்களோட பேச்சுவார்த்தை வைக்கிறது, how to improve their game. வெங்கடேஷ் ஐயரோட நல்ல கமராட்ரி அவனுக்கு, they have been in KKR together. தேவ்தத் படிக்கலோட நல்ல கான்வர்சேஷன், நல்ல கம்யூனிகேஷன். விராட்டோட he's had a relationship from the RCB days. அதே மாதிரி he will establish contact. இன்ஃபேக்ட் நான் ஃபில் சால்ட்டோட ஒரு வீடியோ பார்த்தேன், அங்கேயுமே வந்து ஃபில் சால்ட்டோட க்ளோஸா போய் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கேர். ஆக்சுவலி எல்லாருமே என்ன ஃபர்கெட் பண்றாங்க தெரியுமா? இப்ப நிறைய நம்ம ஃபேன்ஸே கூட பேசும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு கெட் அக்ராஸ். இங்க அடிக்க வைக்கல, அங்க இன்டென்ட் காட்டல, இந்த மாதிரி ஷாட் ஆடல, ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆறாங்க, உடனே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஆக்சுவலி ராங். எந்த பிளேயர்ட்டையுமே நீ ஷார்ட் பால்ல ஒர்க் பண்ண அடி இம்ப்ரூவ் பண்ணலாம் பண்ண வைக்கவே முடியாது. ஏன்னா பிளேயர்ஸ் ஆர் க்ரோயிங் அப் வித் டிஃபரெண்ட் கோச்சஸ் அட் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். டக்குன்னு ஒரு புது ஆளுங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு ஏர்ன் த ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணி நீ புல் ஷாட் வரலன்னா கூட அதை சொல்ல வைக்கணும். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஜிதேஷ் சர்மா ஹேட் அ வெரி புவர் சீசன். பட் நீ பார்த்தனா ஜிதேஷ் சர்மா கூடவே தான் உட்காந்துருப்பாரு தினேஷ் டக் அவுட்ல. டு கிவ் ஹிம் தட் கம்ஃபர்ட். உனக்கு என்ன நினைக்கிற, வாட் ஆர் யூ திங்கிங், உங்ககிட்ட இருந்து நான் ஒரு 2% ஜாஸ்தி எடுக்க முடியுமா? இட்ஸ் நாட் ஒன்லி தினேஷ் சஸ்திகா. ஐ வுட் அகேன் கோ பேக் அண்ட் ரியலி கமெண்ட் ஆண்டி ஃபிளவர். நான் நிறைய கோச்சஸ் பார்த்திருக்கேன் என் லைஃப்ல, நிறைய கோச்சஸ் பார்த்திருக்கேன். நான் சங்ககாராவையும் பார்த்திருக்கேன். சங்ககாராவும் RRல ஒர்க் பண்ணுவாரு, செம ஃப்ரீடம் கொடுக்குற கோச். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டீம்லயே கீழே ஒரு அசிஸ்டன்ட் கோச்சோ வேற யாரோ ஒரு கோச்சோ எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாங்கன்னா இன்செக்யூர் ஆயிடுவாங்க. அவங்கள வேலை பண்ண விடாம தடுப்பாங்க, நீ ஓன் டிபார்ட்மெண்ட்டை பாருன்னு. நான் ஜோக் அடிக்கல. CSK vs RCB கேம் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல போன வருஷம் மாலோலும் தினேஷ் என்ன தெரியுமா பண்ணாங்க? போய் 2 சைடு நின்னுனாங்க கிரவுண்ட்ல, ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணாங்க ஃபீல்டர்ஸ் பிப்பு போட்டுன்னு. ஆண்டி ஃபிளார் எழுந்துக்கல டக் அவுட்ல இருந்து, அவங்க பண்ற வேலையும் அவங்க கேட்கல. So the kind of freedom Andy Flower is giving to everybody. தினேஷ் கார்த்திக் சொல்ற இன்னொரு ஸ்டார் காஸ்ட் நீங்க விட்டுட்ட. மாலோவும் கிடையாது, ஓம்கார் சால்வி. அங்க என்ன போலிங் அட்டாக், அந்த போலிங் அட்டாக் எப்படி நிறுத்திருக்கான் செங்குத்தா. இன்னைக்கு என்ன பேசுறாங்க எல்லாரும், 6 போலிங் ஆப்ஷன், 7 போலிங் ஆப்ஷன், 5 போலிங் ஆப்ஷன். கண்ணுல 2 பக்கமும் விரல விட்டு எல்லா டீமையும் ஆட்டிருக்காங்க. அந்த ஆளு குடு கிரெடிட், தினேஷ் கார்த்திக் குடு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தலைமைச் செயலகத்துக்கு குடு. ஆண்டி ஃபிளார் எல்லாரும் என்னையா நீ வேலை தானே பண்ற, என் டீமுக்கு தானே வேலை பண்ற, பண்ணியா அப்படின்னு எல்லாரையும் பண்ண கொடுக்குறான்ல ஃப்ரீடம். இது அங்க மட்டும் லெசன் கிடையாது, எத்தனையோ கார்பரேட் வேர்ல்ட்ஸ்ல கூட லீடர்ஸ்க்கு ஒரு லெசன். நம்மளே இருக்கணும், நம்மளே பிறந்த வீட்டுல குழந்தையா இருக்கணும், சாவு வீட்டுல இதுவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வந்து they all should work for our cause, அவங்களையும் வளர விடணும்னு நினைக்கிறது கிரேட் லீடர்ஷிப். Yes, definitely yes. கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஆண்டி ஃபிளார் ஏய் உட்காரு அப்படின்னா நீ ஒண்ணும் பண்ண முடியாது. Correct. அந்த வளர்த்து விடணும் அப்படிங்கிறது வந்து of course yes, I'm sure everybody seen that in RCB. Your thoughts on it, Peter? என்னோட மனவேதனையை வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்திட்டாரு. என்னெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் லைஃப்ல அப்படின்னு.
அத சொல்லிட்டாரு. நான் எதையும் சொல்ல விரும்பல. சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. அந்த மாதிரி ஒரு கோச்சோட தான் நான் வேலை செய்யணும்னு பார்த்திருக்கேன். என்ன நிறைய வேலை செய்ய விடாம ஏகப்பட்டதுல தடுத்திருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இப்போ I want to talk more about Ashish Nehra. Okay. To be very honest with you, not many people. I have said, I'm repeating it again. I said they are going to finish in the bottom 3 of the tournament. நான் சொன்ன 2ல படிக்காலமா போச்சுன்னா 1 GT இன்னொன்னு MI. ஸோ என்ன அதே சொன்னது அதே தான். 2.5 பேட்ஸ்மேன் தான் வச்சிருக்காங்க. பெல்டர் ஆஃப் த பிச்சர்ஸ். எஸ், தேர் போலிங் ரியலி லுக்ஸ் குட். பட் இதை வச்சு கஷ்டப்படுவாங்க. ஒன் ஆஃப் சாய் சுதர்ஷன் ஆஃப் கில் ஹேவ் அ பேட் சீசன், தேர் கோயிங் டு டம்பிள் அப்படின்னு. தட் நெவர் ஹேப்பன்டு. அவருக்கு தெரியாத ஆஷிஷ் நேராக்கு எத்தனை பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் மீடியால சொல்லியிருப்பாங்க 2.5 பேட்ஸ்மேன் நீ வச்சிருக்கேன்னு. 2.5 பேட்ஸ்மேன் வச்சுன்னு தானே போது நீ ஜெயிச்ச. குவாலிஃபையர் ஆன நீ ஃபைனல்ஸ் வந்திருக்க. தி சேஸ்ட் 215 in a high pressure game in qualifier 1 சிங்கல்லே நீ. ஆஷிஷ் நேரா உன் கோச்சிங் என்னைக்குமே இல்ல, போரா. எல்லாரும் உன்னை பத்தி பேசுறாங்க ஜோரா. அடுத்த வருஷம் உனக்கு பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் மேல பாரா. ஹீரோ நீ என்னைக்குமே அந்த இடத்துல மொத்தேரா. டி ராஜேந்தர் மட்டுமா சொல்ல முடியும்? இப்ப நான் அப்பதான் சொன்னேன், டிஆரோட ஆவி எங்கேயாச்சும் உள்ள பூந்துருச்சா திடீர்னு நேரா நேரா அப்படின்னு. அவரோட கான்பிடன்ஸ் எங்கேந்திரா வருது டெம்ப்ளேட் நான் போய் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணேன். சுப்மன் கில் வந்து கேகேஆர் காட்டியிருக்காரு, ஜிடி காட்டியிருக்காரு. அவரோட ஐபிஎல் கரியர் ரன்ஸ் 1000 ரன் அடிச்சிருக்காருன்னா 250 ரன் அகமதாபாத்லயே அடிச்சிருக்காரு. ஆமா, 25% ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் ஆர் இன் அகமதாபாத். சாய் சுதர்ஷன் இந்த சீசனோட ரன்ஸ் 49% have come in Ahmedabad. அப்பனா என்ன சொல்றாருன்னா அவங்க கிட்ட, ராஜா உங்க 2 பேருக்கு இந்த கிரவுண்ட்ல ரன் அடிக்க தெரியும், நீங்களே அடிச்சு கொடுத்துருங்க. உங்களை நான் எப்படி ஆடணும், என்ன பண்ணணும், எவ்வளவு நேரத்துல எவ்வளவு எதுவுமே கேட்கல, நீங்க ஆடுங்க. உங்களை நம்பிதான் பேட்டிங்கு, நீங்க 2 பேரும் ஆடுங்கன்ட்டாரு. நீங்க ஆடுங்க, ஆடுறவங்க ஆடுங்க, போடுறவங்க போலிங் கரெக்டா போடட்டும், பாயிண்ட் எத்துன்னு போவோம். இஸ் கெப்ட் இட் ரியலி சிம்பிள். அவங்க டீமோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுன்னு பிச் கொடுத்திருக்காரு. Parthiv Patel has played a very crucial role in getting the pitches right. Matthew Hayden has been a valuable addition. அவரோட பெட்டராலாம் பேட்டிங் மென்டார்ஷிப் கிடைக்காது. தில்லுக்கு துட்டா சொல்லி கொடுப்பாரு அவரு. விக்ரம் சோலங்கி டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் பின்னாடி உட்காந்து சூப்பரா வேலை பார்த்திருக்காரு. சந்தீப் ராஜ் அனலிஸ்ட் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 5ல 4 குவாலிஃபிகேஷன், 3 ஃபைனல், 1 டைட்டில், 2 ரன்னர்ஸ் அப். ஜிடி ஹேவ் அரைவ்ட். முந்தைய காலத்து சிஎஸ்கே தான் இப்ப ஜிடி. அடுத்த வருஷமும் ஃபைனல்ஸ் நாங்க தானா? Ashish Kapoor விட்டுட்டீங்க. He's also a very nice man. I had an opportunity to work with him in Delhi Daredevils in 2014. He's also very knowledgeable. கொஞ்சம் ஜாலியான ஆளு. அதான் நான் சொல்றேனே, என்னை பொறுத்த வரைக்கும் this team, no one put their money on. They punched above their weight, not 1 year. Not 1 year. They punched above the weight 5 successive seasons. Like Ash said, 3 ஃபைனல், 1 டிராஃபி, 1 பிளே ஆஃப். ஒரே ஒரு வருஷம் தான் பிளே ஆஃப் விட்டுருக்காங்க. with the same template. இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எந்த வருஷமும் அவங்களுக்கு பேட்டிங் டீப்பா இருந்ததே இல்ல. ஆன் டாப் ஆஃப் இட் கடைசி 2 வருஷமா பழைய ரஷீத் கானும் இல்லை. அவங்க 2022ல ஜெயிச்ச போது ரஷீத் கானோட கான்ட்ரிபியூஷனை பாருங்க. 2023ல ஃபைனல்ஸ் வந்த போது ரஷீத் கானோட கான்ட்ரிபியூஷனை பாருங்க. ஐயோ, இந்த கடங்காரனுக்கு வேற 4 ஓவர் இருக்கேடா அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்கோம். நம்ம சப்போர்ட் பண்ற டீம் அவங்களோட ஆடினா. இப்ப இந்த பயம்லாம் இல்ல. இருந்தும் வந்துட்டு இந்த டீமை வச்சுன்னு அவர் போக்கு காட்டுறாருன்னா, ஆஷிஷ் நேரா இந்த பொறுத்த ஒரு தில்லாலங்கடி கோச்சு. ஒன்லி ஒன் திங் வாட் ஹி மிஸ்ட் அவுட் இஸ் ஜஸ்ட் வின்னிங் த ட்ராஃபி. Only one team can win, that is RCB. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் நேரா is a standout coach. GT is a brilliant team. They made people like us who said who didn't won't make it to the qualifiers as an absolute fool. I'm very happy to accept that I'm a fool. They made me look like a fool. It is worth it. Thank you. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன நீங்க வந்து மெசேஜ்லலாம் அவர் என்ன ரொம்ப வம்பிழுத்தாரு தெரியுமா? அனுப்புவேன். நிறைய பேர் நம்ம கிரிக்கெட்டை பத்தி ஆன் பேப்பர் ஸ்குவாட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி கெஸ்ஸஸ் எடுக்கிறோம் சஸ்திகா. நம்ம இன்னும் ஜோசியக்கார மாதிரி அப்ப நாங்க சொல்றதே நம்பிட்டு அவங்க இது கிரிக்கெட் விளையாடும். We are only taking a guess. If you turn up ஃபார்ம்ல இல்லனா you can't. That's the way the game goes. That's a part of expert. That's a part of punditry. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன ஃபூல் வெங்காயம். என்ன ஒருத்தர் கேட்டாரு, எங்க ஆர்சிபி ஜெயிச்சிட்டீங்கன்னு இப்ப சொல்றீங்க. ஆர்சிபி ஜெயி இப்ப சொல்லலங்க. ஆர்சிபி ஜெயிப்பாங்க 3 மாசம் முன்னாடி சொன்னேன் நானு. அது இன்னொருத்தரு நீங்க ஜிடி ஜெயிப்பான், எஸ்ஆர்எச் ஜெயிப்பான்லாம் சொன்னீங்களே அப்படின்னா,
ஜிடியும் எஸ்ஆர்ஹெச்சும் ஆடுற மேட்ச்ல ஜிடி எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பான்னு தானே சொல்லுவாங்க. கேகேஆரும் சிஎஸ்கேவும் ஆடும்போது ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு யாராவது வந்து சொல்ல முடியுமா? என்னடா உங்க நியாயம்? எனிவே தட்ஸ் ஓகே. அது ஒரு சின்ன ஸ்மால் கேம். there is no issue about it. PDOG no shame about it. But on that note, ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லா டீமுக்கும் ரிப்போர்ட் கார்ட்ஸ் கொடுக்க போறோம். என்ன டீம் என்ன பண்ணணுங்கிறத சந்திப்போம் கூடிய சீக்கிரத்தில். விரைவில் கொஞ்சம் செட்டில் ஒன்று ஆட்டோம். we had a blockbuster season. எங்களுக்குமே பயங்கரமா டயரிங்கா இருந்திருக்கு. I really want to take this opportunity to really thank Sastika and PDOG for the phenomenal job. Sastika ரொம்ப தூரம் வந்திருக்காமா. You come a long way. I really hope good things await you. A great season. எனக்கே வந்து ஆபா அப்படி இருப்போம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. கிரேட் சீசன். ஒரே ஒரு சின்ன குறை தான். இந்த வருஷம் தான் நான் ஐபிஎல் பார்த்ததுலயும் சரி, கமெண்ட்ரி பண்ணதும் சரி, விளையாடினதுலயும் சேர்த்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் சீசன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேவிங் a lot of one-sided games. நிறைய ஒன்-சைடட் கேம்ஸ் சஸ்திகா. இவ்வளவு நான் ஐபிஎல்ல ஒன்-சைடட் கேம்ஸ் பார்த்ததே இல்லை. ஐ ரியலி ஹோப் சம்திங் கம்ஸ் அபவுட். இம்பாக்ட் பிளேயர் போனோம், பவர் பிளேயர், பட் இது இப்போ மாறாது. மெகா ஆக்ஷன்ல மாறும். ஐ ஹோப் இந்த நெக்ஸ்ட் மினி ஆக்ஷன்ல கொஞ்சம் அக்விசிஷன்ஸ் பெட்டரா பண்ணி டீம்ஸ் கேன் கம் க்ளோஸ் டுகெதர். ரிப்போர்ட் கார்டு எபிசோட் மற்றும் ரிவ்யூ எபிசோட்ல சந்திப்போம். Until then, thank you so much for joining us on Game of Thrones, brought to you by Equitas Bank, our banking partner, and Beam UPI Beam Payments app, our payments partner.